இந்த வாஸ்து பகவானுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவருன்னு படுக்கிறக்கூடிய ஒரு தெய்வம். எப்போதுமே படுத்துட்டு தான் இருப்பார். அந்த படுத்து எந்திரிக்கிற பொழுது தான் அந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய ஒரு டைம். எப்போ எந்திரிப்பாரு? 24 நம்ம இப்போ 24 ஹவர்ஸ் முழிச்சுட்ருக்குறோம். இப்போ அவர் அந்த மாதிரி இருப்பாரா? நம்ம எந்த நேரத்தில வேணாலும் வாஸ்து பூஜை செஞ்சுக்கலாமா? எப்ப வேணாலும் நம்மளுக்கு இப்ப என்ன ஈஸியா கிடைக்குது? கடன் கிடைக்குது. அந்த மாதிரி கடன் மாதிரி நம்ம எப்ப வேணாலும் அந்த வாஸ்து பூஜை செஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இது தமிழ் மாதப்படி பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த தமிழ் மாதப்படி ஒரு 8 மாதங்களுக்கு மட்டும் தான் நம்ம அந்த வாஸ்து பூஜையே செய்யணும். அந்த 8 மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, அடுத்து பார்த்தீங்கன்னா தை, மாசி இந்த மாதிரியான 8 மாதங்களுக்கு மட்டும் தான் இந்த நம்ம பூஜைய செய்ய போறோம். அதே மாதிரி தான் வாஸ்து பகவான் அங்க தெய்வம் அதாவது தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பூஜைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம போய் அந்த இடத்துல வாஸ்து பூஜை செய்யும்போது, அதுக்குண்டான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லக்கூடிய அந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த சித்திரை மாசத்துல ஒரு நாள் தான் வரும். அடுத்து வைகாசி மாதத்துல ஒரு நாள் தான் வரும். அந்த நாள் நமக்கு பஞ்சாங்கத்துல இருக்கும். அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.